கடவுள் தீர்மானிச்சுட்டான். நாகராஜும் நீயும் கணவன் மனைவியா வாழணும்னு. அந்த தீர்ப்பை மதிச்சு நானும் நாகராஜ் மனசுல இருந்து ஒதுங்கிட்டேன். என் காதலன் எப்போ உனக்கு கணவன் ஆனானோ அன்னைக்கே நாகு எனக்கு நல்ல நண்பன் ஆயிட்டாரு. அந்த நல்ல நண்பனுக்கு தோழியா உண்மையா இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள அந்த பழைய காதல் இல்ல. உனக்கு ஒரு நல்ல தோழியா தான் இருக்குங்கிற உண்மையா இதுக்கு மேல நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நானும் நாகராஜும் எந்த இடத்துல தப்பு பண்ணோன்னு நீ நினைக்கிற? எதுக்கு எங்க மேல உனக்கு இவ்வளவு கோபம்? அது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் வர்றது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி கட்டின மனைவி கிட்ட உண்மையை மறைக்கிறது சரின்னு என்னால ஏத்துக்க முடியல. ஆனா நாங்க எந்த உண்மையுமே மறைக்கலையே. உண்மை ரொம்ப லேட்டா தெரிஞ்சதுங்கிறது தான் என் கோவமே. உன்னை என் ஃப்ரெண்டை ஏத்துக்கிட்டப்ப நீ சொல்லிருக்கணும். இல்ல நாகும் என்ன மனைவியை ஏத்துக்கிட்டப்போ அவர் சொல்லிருக்கணும். காலம் கடந்த இந்த விஷயம் என் காதுக்கு வரும்போதுதான் மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. நாம நேசிக்கிறவங்களே நமக்கு உண்மையா இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. வலிக்கிற உன்னோட மனசு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா நாகராஜ் உன்னை எந்த அளவுக்கு உண்மையா நேசிக்கிறாருங்கிறது உனக்கு தெரியும். புரிதல் இல்லாத வாழ்க்கை நிம்மதி இல்லாத நாட்களை தான் தரும். நிம்மதி இல்லாத நாட்கள் வாழ போற வாழ்க்கையோட சந்தோஷத்தை அழிச்சிரும். வேதா, உனக்கு வரமா கிடைச்ச வாழ்க்கை சந்தேகத்தால நீ சாபமா மாத்திரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த நானும் நாகராஜும் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லணும் தான் நினைச்சோம். ஆனா அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உருவாகிறதுக்குள்ள காலம் கடந்துருச்சு. எல்லாரோட வாழ்க்கையுமே காலத்தோட சுழற்சியில மாட்டிக்கிட்டு தாமா தவிக்குது. அப்படிதான் உன்கிட்ட உண்மைய சொல்ல முடியாம நாங்க 2 பேரும் தவிச்சோம். ஆனா சொல்றதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சது. நாகராஜ் சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனா மறந்த விஷயத்த திரும்ப ஞாபகப்படுத்தணும்னு எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்ல. ஆனா இந்த உண்மைய நாளைக்கு வேற யார் மூலியமாவது உனக்கு தெரிஞ்சதுன்னு வைய, அது உன் மனசை இன்னும் பலவீனப்படுத்தும். அந்த தப்பு நம்ம 3 பேர் வாழ்க்கையில இனிமே நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் நாகராஜ் கிட்ட இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல சொன்னேன். என் மனசுல எந்த கரியுமே இல்ல. அதனாலதான் தைரியமா இந்த விஷயத்த உன்கிட்ட வந்து சொல்ல சொன்னேன். இப்பவும் சரி எப்பவும் சரி நாகராஜோட மனசுல வேதா தான் இருக்கா. ஆனா இந்த மல்லிகாவோட மனசுல நாகராஜ் இல்ல இல்ல இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதலுக்கு தோல்வி எதிர்ப்பு இது எல்லாம் இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதலுக்கு இது 2மே இல்ல. வேதா, நாகராஜ் உன் மேல உயிரா இருக்காரு. நீ எவ்வளவு லக்கி தெரியுமா? இங்க பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையோ காதலிக்கிறதெல்லாம் விஷயம் இல்ல. கல்யாணமாயி பொண்டாட்டி ஆனாலும் அவளை காதலியா ஒருத்தன் பாக்குறான் பாரு, அது எவ்வளவு பெரிய காட்ஸ் கிஃப்ட்ங்கிறது உனக்கு புரியல வேதா. நான் மனசார உண்மைய சொல்றேன். நாகராஜ் உன் மேல உயிரா இருக்காரு. நீயும் நாகராஜும் சந்தோஷமா வாழணும். அது இந்த மல்லிகை பார்க்கணும். மனசார உங்க 2 பேரையும் வாழ்த்தணும். இதுதான் என் எண்ணமே தவிர வேற எதுவுமே இல்ல. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டா நான் உன் நிழலா இருப்பேன். புரியலனா உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் விலகி போயிடுவேன். நான் எப்படி இருக்கணுங்கிறத நீ முடிவெடு. சாரி மல்லிகா, நான் உன்னையும் நாகவையும் தப்பா நினைச்சிட்டேன். சொல்ல போனா எனக்கே தெரியாம உன் வாழ்க்கையை தட்டி பறிச்சிருக்கேன். நீ எல்லா விஷயத்தையும் எனக்காக விட்டு கொடுத்துருக்க.
நீ என்னை விட்டு விலகில போக வேண்டாம். நல்லா என் கூடவே இருந்தாலே போதும். சரி, இது போதும். உனக்காக நாகராஜ் காத்துட்டு இருப்பாரு. அவரை வெயிட் பண்ண வைக்காத. நாளைக்கு காலையில நான் கேட்கும்போது ஹாப்பியான நியூஸ் தான் என் காதுல விழணும். ம்? ம். போயிட்டு வா. நான் ஒரு நிழலா இருக்கிறதே உன் நெஜத்தை அழிக்கதான். நான் 2 பேரும் லவ் பண்ண உண்மைங்க. நான் மனசார உண்மைய சொல்றேன். நாகராஜ் உன் மேல உயிரா இருக்காரு. வேதாஜி, ஏன் உங்களுக்கு கோவமா இருந்தா என்னன்னு திட்டிடுங்க, 2 அடி கூட அடிச்சிருங்க. ஆனால் அப்படி பேச மட்டும் இருக்காதீங்க வேதாஜி. கஷ்டமா இருக்குதுங்க. வேதாஜி, தயவுசெய்து பேசுங்க வேதாஜி. நான் பேசாம இருக்கதே உங்களால தாங்கிக்க முடியலையே. நீங்க எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க. அதை மட்டும் என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? உங்களை தானே நான் மலை போல நம்பி இருந்தேன். என்னை விட உங்களை தான் நான் அதிகமா நேசிச்சேன். ஆனா நீங்க என் நம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. நீங்க என் மேல காட்டின அன்பு, பாசம், பிரியம் எல்லாமே போய் நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நிக்கிறீங்க. எதையாவது வாயை திறந்து சொல்லுங்க. இல்லைங்க, உங்களால என்ன சொல்றது, எப்படி உங்களுக்கு சமாதானப்படுத்துறது எனக்கு சத்தியமா தெரிலங்க. ஏங்க நல்ல நாளே எனக்கு பேச வராதுங்க. இப்படி டென்ஷன் ஆனாலும் எனக்கு வார்த்தை வராதுங்க. ஆனால் ஒன்றுங்க, எதுவாக இருந்தாலும் என் மைண்டில் இருக்குது, என் மனசில் இருக்குது, பட்டுன்னு வெளியே வந்துருங்க. இந்த பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்காத மனுஷனே கிடையாதுங்க. ஒவ்வொரு மனுஷனும் காதலிச்சிருப்பான். ஆனால் அந்த எல்லாம் காதலும் கல்யாணத்துக்கு தான் முடியுன்றது அவசியம் கிடையாது. நிறைய காதலை ஊற்றி மூடி இருக்குங்க. அந்த லிஸ்ட்டில் ஏன் காதலும் இருக்குதுங்க. ஆனால் ஒன்றுங்க, லவ் ஃபெயிலியர் ஆனாலும் நாங்கள் தாடி வளர்ப்போம், சரி அடிப்போம், பச்சை கடவுளை கண்ணாபின்னு திட்டுவோம். ஆனால் அப்போ தெரியாது அந்த கடவுள் நம்மளுக்காக பெருசாக ஒன்று வச்சுக்கிறாருன்னு. நம்மளாண்ட அவர் ஒன்று எடுக்கிறாருன்னா நம்மளுக்கு பெருசாக நல்லது ஒன்று கொடுக்க போறான்னு அர்த்தங்க. குத்துருக்காருங்க, உங்களை என்ன குத்துருக்கிறாரு. அப்ப நம்பினாங்க அந்த கடவுளை. இல்லை உங்களை மாதிரி ஒருத்தவங்க எனக்கு பொண்டாட்டிய வாழ்க்கை அவர் கொடுப்பாங்க. ஏங்க எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க. சத்தியமா சொல்றேன், உங்க பக்கத்தில் நிக்கிற தகுதி கூட எனக்கு கிடையாது. ஆனா உங்களே எனக்கு ஒரு பொண்டாட்டியா குத்துருக்காருன்னா அதுக்கு அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றதா இல்ல உங்களுக்கு நன்றி சொல்றதா தெரியல. நான் உங்களால என்ன சொல்ல வந்து புரியுதோ புரியலையோ, மனசுல பட்டதை டப்புன்னு சொல்லிட்டேன். தப்பா இருந்தா சாரிங்க. ஏதாச்சும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி மல்லிகாவை லவ் பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்போ வந்து மல்லிகா எனக்கு வந்து எனக்கு எனக்கு இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைங்க. சத்தியமா இல்லைங்க. என் மனசுல, என் மூளையில, என் ரத்தத்துல, என் நெரும்புக்குள்ள ஒவ்வொரு அணுலையும் வேதாச்சு மட்டும் தான் இருக்கிறாங்க. ஏங்க எனக்கு அழகா கோர்வையெல்லாம் பேச தெரியாதுங்க. ஆனா உண்மையா பேச தெரியும். சத்தியங்க, சத்தியம். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டேன். இத்த நம்புறதும் நம்பாததும் அது இல்ல. நீங்க நம்பினானு சந்தோஷம், அது நீ நம்பலன்னா நான். அப்படி இல்லைன்னா சொல்லுங்க. அது மட்டும் ஏன் சொல்லாம நிறுத்துறீங்க? நீங்க சொல்ல வந்ததை சொல்லிருங்க. நான் புரிஞ்சுக்கலனா என்ன பண்ணுவீங்க? நான் புரிஞ்சுக்கலனா என்ன பண்ணுவீங்க?
என்னால் என்னங்க பண்ண முடியும்? உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படி எது நடக்கலண்ணா அப்படி ஒரு வாழ்க்கையை தேவையில்லைங்க. பயப்படாதீங்க, நான் செத்துலாம் போக மாட்டேன். காசி, வாரணாசி, சவுத் பீகார், நார்த் பீகார்னு கங்காக்கார ஓரமா அகோரிங்களோட அகோரியா, சாமியாரோட சாமியாரா செட்டில் ஆயிடுவேன். என் வாழ்க்கையை என் வார்த்தையை உங்களுக்கு சிரிப்பா இருக்குதுல்ல? சிரிங்க. ஆனா எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு சிரிங்க. நீங்க சொன்னது நினைச்சு சிரிக்காம என்ன பண்றது? சாமியார் ஆகிற மூஞ்ச பாரு. சாமியாரா போட்டு கூட இந்த மூஞ்சிக்கு வருத்து இல்லையா? கன்றாவி. ஹலோ, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. உங்களுக்கு செட் ஆகல. உங்க ஃபீலிங்ஸை கொஞ்சம் அடக்கி வைங்க. நீங்க என்கிட்ட மல்லிகாவை காதலிச்ச உண்மையை சொன்னப்போ என்னால தாங்கிக்க முடியல. ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆனா நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் மல்லிகா என்னை மீட் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சா. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அடடே, யாருனால பிரச்சனையோ அந்த பார்ட்டியே சமாதானப்பட்டிருக்குது. எப்படியோ வேதாஜி இன்னைக்கு சமாதானம் ஆயிட்டாங்க. எப்பா, மல்லிகா சொன்னதை விட உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. ஆனா நான் தான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ பேசிட்டேன். அதான் எனக்கு கவலையா இருந்துச்சு. வேதாஜி ஐயா, இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஃப்ரீயா விடுங்க. நீங்க என்ன புரிஞ்சுனீங்களா? அது போதும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு கோவம் கிடையாதுல்ல? ஹலோ, நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொன்னேன். உங்க மேல கோவம் இல்லைன்னு எப்ப சொன்னேன்? நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். வேதாஜி, மறுபடியும் முருங்க மரம் ஏறாதீங்க. ஏங்க, இதுக்கு மேலே நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா சத்தியமாக என்னால் தாங்க முடியாதுங்க. பின்ன என்னங்க, உங்க காதல் விஷயத்தை ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட மறைச்சிங்க? ஐயோ இல்லைங்க, அது நான் உங்களாண்ட சொல்லியிருப்பேங்க. ஆனால் இது பயங்க. உண்மையை ஒத்துக்கிறேன், செம்ம பயம். நான் அதை சொன்னால் நீங்கள் அதை எத்திப்பீங்களா? அதை எப்படி எத்திப்பீங்க? விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு எனக்கு சந்தேகங்க. நானே என்னை போட்டு குழப்பிக்கிட்டேங்க. சரி விடுங்க, நடந்ததே நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியது பார்ப்போம். என்னங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சொல்லுங்க. நம்ம மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா போதுமா? சந்தோஷமா? மல்லிகா இன்னும் அப்படியே தான் இருக்கா. அவளுக்குன்னு ஒரு நல்லது பண்ணி வைக்க இப்ப அவளுக்கு யாருங்க இருக்கா? இப்போதைக்கு அவளுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்த பந்தம் நாம தான். அதனால நாம தான் ஒரு நல்ல வரனா பார்த்து மல்லிகாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இனிமே இதுதான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும். இதுக்கு தான் வேதாஜி வேணும்ன்றது. செம்ம நீங்க. சாரி, யூ கண்டினியூ. அப்புறம் நம்ம வரன் பாக்குற விஷயம் மல்லிகாக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஏங்க, வரன் எப்படிங்க சும்மா பார்க்க முடியும்? அதுக்கு மல்லிகாவோட ஜாதகம் வேணும். அவகிட்ட எப்படி கேக்குறது? நாங்க நீங்க கம்ப்யூட்டர் மூலையில யோசிப்பீங்கன்னு பார்த்தா பழைய பஞ்சகமா இருக்கிறீங்க. ஏங்க, ஜாதகத்தை நம்ம இன்டர்நெட்ல பாத்தீங்களா? மாப்பிள்ளை நம்ம மேட்னி ஷோல மேட்ரிமோனியில பாத்தீங்களாங்க. அவள்தான். ஜாதகத்தை நெட்ல எடுக்கலாம்னு தெரியும். அதுக்கு மல்லிகா பிறந்த நாள், பிறந்த இடம், டைம் எல்லாமே தெரியணுமே. அதுக்கு என்னங்க பண்றது? சில்லி கேர்ள், என்ன கேட்க வேண்டியதானே? மல்லிகா பிறந்தது சென்னையில கோஸ்ட் ஆஸ்பத்திரியில ஜெனரல் வார்டுல. பிறந்த மாசம் 6ஆம் மாசம், தேதி 22, வருஷம் 1990, நேரம் 10:40. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம் எனக்கு தெரியாதா? இவ்வளவுதான் டீடைலா இல்ல இன்னும் இருக்கா? நோ நோ, இந்த டீடைலே போதும். இதுக்கும் டீடைல் வேணா எனக்கு தெரியும். அது எப்படிங்க? நேத்து நடந்தது கூட மறந்துடுறீங்க. ஆனா என்னைக்கோ கலெக்ட் பண்ண மல்லிகா பிறந்த நாளை மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க. அவ விஷயத்துல மட்டும் உங்களுக்கு 7வது அறிவும் வேலை செய்யுதுல? 7வது அறிவுலாம் கிடையாதுங்க. எனக்கு சுத்தமாவே அறிவு கிடையாதுங்க. அது இப்போ நடந்த மேட்டர் கிடையாதுங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம். அது கூட இப்ப நீங்க கேட்டீங்கிறதுக்காக தான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னுக்காக. உங்க மேல இருக்க மரியாதையில, உங்க மேல இருக்க பாசத்துல அதை நான் அப்படியே சொன்னேன். மற்றபடி ஒண்ணும் இல்லை வேதாஜி, என்ன நம்புங்க. ப்ளீஸ் பிலீவ் மீ, ப்ளீஸ். Oh, she's smiling.
மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆ, மல்லிகாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும். ஏங்க மாப்பிள்ளைய மட்டும் நீங்க பாருங்க, மல்லிகையோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னே நாம பண்ணி வைக்கிறோம். என்ன மல்லிகா நீ இப்படி பண்ணிட்ட? எத்தனை பிளான் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு நாகராஜ் உன்னை லவ் பண்ண விஷயத்த வேதாவுக்கு தெரிய வச்ச. வேதாவுக்கு தெரிஞ்ச உடனே நீ நினைச்ச மாதிரியே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. வேதா நாகராஜ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அப்படியே விட்டிருந்தா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அவங்களே பிரிஞ்சிருந்திருப்பாங்க. தூரமா நின்னு வேடிக்கை பார்க்காம வேதாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அவங்க 2 பேரையும் திரும்ப ஒன்னா சேர்த்திருக்க. இதுக்கே இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்கள பிரிக்கணும்? நீ பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. தயவு செஞ்சு நீ ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லு, இல்லைன்னா என் தலையே வெடிச்சிரும். அக்கா, நான் பண்ணது எதுக்குன்னு உங்களுக்கு புரியல அவ்வளவுதானே? அவங்க 2 பேரையும் நானே பிரிச்சு எதுக்கு சேர்த்து வச்சேன்னு கேக்குறீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழணும்னாலும் அதையும் நான் தான் முடிவு பண்ணணும். அதுக்காக தான் வேதாக்கு எங்க காதல் விஷயம் தெரிஞ்சதும் அவ ரொம்ப கோவப்பட்டா. ஆனா நாகராஜ் வேதா கிட்ட எங்க காதலை மறைச்சோங்கிற குற்ற உணர்ச்சியில ரொம்ப வருத்தப்பட்டார். அதை அப்படியே விட்டோம். அவங்க 2 பேரோட அந்யோன்யம் இன்னும் அதிகமாயிடும். அதுக்காக தான் இப்போதைக்கு அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் சரி மல்லிகா, நீ வேதா கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல்ல எந்த எதிர்ப்பும் இருக்காதுன்னு சொல்லி நிறைய வசனம்லாம் பேசுன. வேதா அதையும் நம்பி தன்னோட கோபத்தை எல்லாம் மறந்து நாகராஜ் கூட ஒன்னா சேர்ந்துட்டா. இந்த சமயத்துல அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டா திரும்ப அவங்கள எப்படி பிரிக்கிறது? அக்கா, இந்த காதல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். காதலர்களை நம்ம பிரிக்கணும்னு நினைச்சோன்னு வைங்களேன், அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா அவங்களோட ஈகோவை தூண்டி விட்டு நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும், அவங்க தானா பிரிஞ்சிருவாங்க. அதே தான் இவங்க விஷயத்துலயும் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலும் எங்க காதல் உண்டாக்குன குற்ற உணர்ச்சி அவங்க 2 பேர் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். அது போதும். இந்த சின்ன விஷயத்தை வச்சு அவங்க 2 பேரையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் என் விருப்பத்துக்கு நான் பிரிப்பேன். அதானே பார்த்தேன் மல்லிகா, நீ வேதா கிட்ட நான் உன் நிழல் மாதிரி பிரியாம எப்பவுமே கூடவே இருப்பேன்னு சொன்னதை பார்த்ததும் நான் கூட நீ நல்லவளா மாறிட்டேன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஏங்கா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நீ நினைச்ச மாதிரி நடக்கணும்னு எனக்கும் ஆசைதான் மல்லிகா. ஆனா எனக்கு என்னவோ அவங்கள ஒன்னா சேர்த்தது தப்புன்னு தோணுது. இந்த விஷயத்துல நீ 1க்கு 2 தடவை யோசிச்சிருக்கலாம். நான் நல்லா யோசிச்சுதாக்கா இப்படி ஒரு முடிவெடுத்தேன். வேதா கிட்ட எங்க காதலை பத்தி நாகராஜ சொல்ல சொன்னதே நான் தான். அது அவர் போய் அவகிட்ட சொன்னதுனாலதான் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தது. அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க. இப்ப நான் அவங்க 2 பேருமே சேர்த்து வைக்கலன்னா அவங்க 2 பேரும் ஒரேடியா பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் நாகராஜோட போய் சேர்ந்து வாழ போகும்போது நான் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னால நாகராஜ் கூட நிம்மதியாவே வாழ முடியாது. வேதா, நாகராஜ் இவங்க 2 பேரையுமே பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே நல்லவளா மட்டும்தான் இருக்கணும். என்னோட பிளான்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கடுகளவு கூட என்னைக்குமே தெரியக்கூடாது. நீ சொல்றது கரெக்ட் தான் மல்லிகா, உன் பிளான் படிதான் எல்லாமே நடக்குது. ஆனா முன்ன விட அவங்க இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க பாருங்கக்கா, ஒரு முதலாளி தொழிலாளிக்கு கேட்காமலே போனஸ் தராங்கன்னா அது அவன் மேல இருக்கிற பாசத்திலயோ இல்ல அவன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்திலயும் இல்ல. அந்த முதலாளி தொழிலாளிக்கு தெரியாமலேயே அவனோட உழைப்பை திருட போறாருன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இதுவும். நான் வேதாவுக்கு நாகராஜ் கூட வாழ்றதுக்கு போனஸ் கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அவளுக்கு தெரியாமலேயே நாகராஜ அவகிட்ட இருந்து பிரிப்பேன்.